ஹாய். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்களோட ஆதிசிவனார் மலையில் தான் இருக்கேன் நான். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இருக்கிற பிளேஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங் சொல்ல போகிறேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோ இல்லை ஒரு மாமா இருக்கோ அப்படின்னா நம்ம வீட்டை மட்டும்தான் பார்த்துக்கணும், இல்லை பேபி மட்டும்தான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணணும். இப்போ அதை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னோட வீக்லி பே அவுட் வந்திருக்கு. நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா அதிகபட்சமாக நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? ஜஸ்ட் ஒரு 7 days ஆர் 5K ஆர் 10K. என்னோட வீக்லி பே அவுட் 47,000. அதை நான் உங்களுக்கு லைவாக கொடுக்குறேன். லெட் மீ செக். இது என்னோட அஃபீஷியல் மெசேஜ். ஐடிபில் இருந்து எனக்கு அஃபீஷியலாக சென்ட் பண்ண மெசேஜ் நீங்கள் பார்க்கலாம். 47,000 ரைட். இந்த கம்பெனிலேருந்து சென்ட் பண்ண மெயில். 2% டேக்ஸ் போக 46,060 rupees என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருக்கு. என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் இது கிரெடிட் ஆயிருக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல. அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன். பாருங்கள், டேட் அண்ட் டைம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 13 June டிஜிட்டல் பிரணர் என் அக்கௌண்ட்டில் 46,060 rupees கிரெடிட் ஆயிருக்கு. லைவ் ப்ரூஃபை பார்த்தாச்சா? நீங்களே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஒர்க்கிங் போகிற பர்சனாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் கம்ஃபர்ட் டைம்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா மணி மேக் பண்ணணும், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் உங்களாலையும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக ஆக முடியும். தேங்க்யூ.